ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் நம்ம வைகை ஆறு தான். நம்ம எப்பயுமே மீன் பிடிக்கிற இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ஜிலேபி மீன் சூப்பராக கிடைக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பல்லுக்கண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு சூப்பராக. அது என்ன ஹுக்கு என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ரிசல்ட் இருக்கான்னு பார்ப்போம். இதுவும் என்ன ஃபுட்டுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. நம்ம டீம் ஆளுங்க ஜிலேபி மீன் பிடிக்குதுங்க. நம்ம இன்றைக்கி பல்லுக்கண்டை பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்பு தொடங்க போகிறோம். பல்லுக்கண்டைக்கு மாவு வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ஃபஸ்ட்டு டேக் எப்படி மீனுன்னு. இந்த மீன் தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம். பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக் எடுத்தாச்சு. செகண்ட் டேக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இதுதான். என்னன்னு பார்ப்போம். ஓடட்டும், அப்படியே ஓடட்டும். நீ எப்படியே உட்காந்து போனேன், கீழே குனிஞ்சு போனேன். வா கொண்டா பார்த்துருவோம். எடுத்துவா ஐயோ கருப்பு எங்கோ வெளியூர்லாம் போகுது. இந்த நரம்புக்காக இருக்கும். எங்கடி போய் பக்கத்தில் தான் வந்தேன். ஐயா இல்லைங்க எப்படி பாருங்க. ஆகா எப்படி பல்லு கண்டையில் நல்ல சைஸ் கண்டங்கயா. சூப்பர் சூப்பர். ஒரு வீடியோ பார்த்தா அவ்வளோ பிடிக்கிறாரு. அவ்வளோண்டே அவ்வளோதான். ஒரு செல்லத்தட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி சைஸுன்னு பாருங்கள். நல்ல சைஸு. ஓகே. முதட்டில் பட்டா போதும், தின்னக்கூடாது. அங்கே போயிட்டப்பா நேரம் இல்லை. நல்ல சைஸு பல்லுக்கண்டை. அதாவது நம்ம ஊரில் சொல்கிறது வந்து பல்லுக்கண்டை. அங்கே ஒரு மாவட்டத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அடிச்சிருவீங்க எவ்வளோ. இன்னைக்கு எனக்கு தம்பி ஓகேவா? ஐயா ரெடி. 2 கிலோ பல்லுக்கண்டை மட்டும் போடுங்க. 500 ரூபா ஆச்சாமியா. இந்த போட்டீங்க, இந்த போட்டுட்டேங்க. சைஸானது 1/4 கிலோ சைஸில் ஒரு 4 போட்டுருவோமுங்க. அதே 1 கிலோ. தலைவர் கற்றுட்டு போன மாதிரி இப்போ நம்மளுக்கு கற்றுட்டு போகும். நான் போட்டிருக்கேன் நிரம்புக்கும் முள்ளுக்கும் சம்மந்தமில்லாமல் இருக்குது. எப்படி சம்பவம்னு பாருங்கள். மீன் கூட அந்த அரிசி மேலே கட்டுங்க பார்ப்போம். சூப்பரு. இது நல்ல சைஸ் பண்ணுங்க. சரிடா. வீடியோ கம்மியாக எடுத்துடுறா. பாருங்க தலைவர் பிடிச்ச சைஸ். அப்படியே தூக்கி அம்னே. நில்றா, பிடிச்சிருந்தா தூக்கிலாம் காமிக்க வேணாம் பிரதர். உங்கள் மீன் போயிடும். இப்போ காமிங்க கையில் பிடிச்சாரு. பிரதர் வீடியோ யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணி கேட்டுக்கணும். அதுக்கு தான் முதல். ஆமாம், இந்திக்காரது கத்த போகிறேன். அது என்ன பிரதர் சின்ன இருக்காங்க தம்பி. இந்த இதுன்னா அத்துட்டு போனவனாகவும் இருக்கான். இருக்கலாம். இந்த மாதிரி சைஸ். இந்த சைஸ் தான் அத்துட்டு சைஸ். சாரு குச்சியை நரமுறாமல் ஓட விடுறாரு. ஆமாம் நல்லது தானே. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க சுற்றியும் தெரியட்டுமே.
வந்துட்டோம்ல. பெரிய கண்டையை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி போடுவோமா நம்ம? போடுங்க. இந்த நம்ம ஆரம்பிப்போம். பெரிய கண்டெல்லாம் இல்லை இன்னைக்கு நமக்கு ரசம் தான். யாரையாது யாரையாது ஐயாடா செம்ம. கருப்பு தொண்டையில் போட்டேன் கருப்பு. நல்லா பொட்டை கண்டடா. சைஸ்ன்னு பாருங்க. பொட்டை கண்டா. ஓகேடா. சண்டை கொடுத்துட்டு கிடக்காது. திருச்சி சாதனாவும் இந்த இன்னொரு பொம்பளைங்க என்னவா வீடியோ எடுக்குதுன்ட்டு திருச்சி சாதனாவை ஃபாலோ பண்ணுவோம் போலயே. அந்த டீமா சண்டை விட்டுக்கிட்டு இன்னொரு கருப்பட்டி சொல்றதை பார்த்தா அப்படித்தானே இருக்கு. கருப்பு தான் மல்லு கட்டிக்கு இருக்கிறதுக்கு பாத்திரத்தை விளக்க விடுங்கடான்னுக்கிட்டு இருக்காவ. வேலையை நாசமா போக அவன் பேசுகிற பார்க்குறேன். அவன் திருச்சிக்காரி வைக்கிறான், மதுரைக்காரி வைக்கிறான். நல்லா பேசுவான். சைக்கிள் ஓட்ட ஒரு பெருசு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு. ஏய் 2 பக்கம் காலை போட்டோம். அது சாதனா இல்லை, இன்னும் வேற ஒரு இல்லை. ஓகேவா? ஆ இல்லையா சொல்லுங்க. அப்படி கூட இன்னும் பெருவிட்டா. ம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு புளிக்கண்டை ஒன்று இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக மயில் மாதிரி. அந்த மீன் இப்போ வருதான்னு பார்ப்போம். நமக்கு அந்த பல்லுக்கண்டை தான் வருது, அந்த புளிக்கண்டை வருதான்னு காமிச்சு வந்துட்டான். மாவை எங்கள் வீட்டில் தேய்ச்சி கொடுத்தாரு. சரி நீங்கள் அழகாக. இவனும் அந்த புளிக்கண்டை தான், ஆனால் இவன் அந்த கலர்ஃபுல் இல்லை. அந்த கலர்ஃபுல்லானதை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, பாட்டில் வந்து உள்ள சொன்னாங்க இருக்கா சரியான உண்மை. ஒரு ஜெயிலில் வர காமமாக பேசுறீங்களா? வாலிப பூரா அதே பார்க்குறாங்க. சின்ன சைஸு கையில் தான் நல்லா கேட்டேன். அப்படி போடுங்க. இந்த தலைவர் போடுறான். விட்ட மீனை அடுத்த மீனை விட்ட மீனை பிடிக்கிறாருன்னு அந்த மீன் போச்சு, இந்த மீனை பிடிச்சாப்புல சூப்பராக. அதே கொஞ்சம் பின்னாடி போட்டியா? கொஞ்சம் பின்னாடி ஐயா ஐயா ஸ்டிக் எப்படி சைஸ்ன்னு பாருங்க. அப்படி பாருங்க. பொட்டக்கண்டா பொட்டக்கண்டா. இங்கிட்டு பாருங்க சார். மேலே பற்றாம சாப்பிடா. அதுவாட்டு இழுத்துட்டு போச்சுன்னா வந்துட்டு யாரும் பிடிக்கிறது. ஏற்கனவே தூண்டியை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. நல்லா உண்டாது டாப்பு. இதில் நல்லா பெருவிட்டுட்டேன், சரியான பெருவிட்டுட்டேன். இப்போ இந்த குட்டிகளில் எடுத்து இந்த அளவுக்கு இருக்கணும், அதை விட பெருசாக கூட இருக்கும். ஐயா கவர் ஓய் அட்டிய பாரு. இன்னைக்கு தான் கண்டிங் வார்த்தை வீடியோவே ரெடி ஆகிட்டு எனக்கா. ஏய் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. நீ மீனை பிடிங்க. மீனை பிடி, கையில் பிடிச்சி மீனை பிடிங்க. வேணாம், நீங்கள் மீனை மட்டும் பிடிச்சி உங்கள் தான் சேஃப்டி பண்ணுங்கள். நீங்கள் அதை மட்டும் எடுத்தால் போதும்டா, மீன் இல்லை பறிவிடும். ஓகே சூப்பர்.
அதாடி 2 கிலோ நிற்கிது தான் வாங்கிக்க. சைஸே வந்துருச்சு. எங்க ரோடு நீங்கள் ரெண்டா எங்க அப்படியே 250 ரூபாய் படிப்பியா? வாங்கிக்க. அடுத்த எண்ணெய் வந்தால் தான் கிடைக்கும். நீயும் இங்கனக்குள்ளதான் அங்கே போய் தூங்கும். இல்லை இல்லை அது உண்மைதான். தண்ணி வர நேரம் தான் இங்கே கிடைக்குதுப்பா. அது ஓடிக்கே தான் இருக்குது, அதே கண்டினியூவாக போய்க்கிருக்கு. எனக்கு தூக்கம் நைட்டு வேலை ஏப்பா சின்ன தூண்டிக்கார ஆளு அதுக்கு தண்ணி வரணும் பாருங்க. அதுக்கு தண்ணி ஸ்டாப் பண்ணி உள்ளு கண்ணியம் மாட்டிக்கிச்சு, வந்துருச்சு. பூட்டாக இருக்கு, அது லைட்டாக இருக்கு, ஏற்று. இல்லையா? அது வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. பொறுங்க. ஓகே டன். கன் 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 என்ன நேராக போடு. ஓகேவா? ம் போட போட வருதுன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே வரு அங்கே வரு. போட போட வருதுன்னு நினைக்காதீங்க. அதோட இது ரிசல்ட் சொல்கிறேன் என்னான்னு கடைசி. மாவு கலரு தானே பிடுங்குறேன், முள்ள பிடுங்குறேன். அந்த கூடை இருக்குல்லடா, அந்த கூடையில் வெள்ளை கலர் பைப் இருக்குங்களா? ஆமாம், பைப்பில் நரம்பு சிக்கி இருக்கும் பாரு, அதை எடுத்துட்டு வா. இன்னைக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு, மஞ்சப்பொடி. பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா குழச்சிக்கிட்டேன். இது மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல் பிடிக்க போகிறது. அதே மாதிரி நம்ம பிடிக்க போகிற லைன் நிறம முள் பார்த்தீங்கன்னா தெரியாடா? முள் தெரியுதா? முள்ளை மட்டும் ஜூம் பண்ண தெரியும். ஜூம் பண்ண வேணாம், டச் பண்ண. ஓகேவா? முள் வந்து பார்த்தீங்கன்னா அவாஸில் வந்து சின்ன சைஸ் போட்டிருக்கேன் நான். அதேமாதிரி லைன் பார்த்தீங்கன்னா 13 போட்டிருக்கேன். இந்த லைனுக்கு நல்லா எடுக்கும். இதுதான் இந்த பல்லுக்கண்டை பிடிக்க வேண்டிய ஒரு முறை. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது முள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சின்ன முள். பார்ப்போம். மழை வந்துகிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், இல்லாட்டி லாஸ்ட் ஃபினிஷிங். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன், உட்காந்துட்டேன். முள்ளுக்கு இல்லை. பார்ப்போம் இன்னும் கண்டினியூ ஆகுமான்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடச்சது இதுதான். ஏன்னா மழை பெஞ்சனால வீடியோ எடுக்க முடியல பாதி. அதனால் பாருங்கள், சைஸ் மீன் சைஸ் எல்லாம் பாருங்கள். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பல்லுக்கண்டை. அதாவது நம்ம ஊரில் வந்து இதை பல்லுக்கண்டைன்னு சொல்லுவோம். சைஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய சைஸு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த மீன் பிடிக்கிறதுல சூப்பராக சந்திப்போம். நம்ம வைகை ஆற்றுல நிறையா ஜிலேபி மீன் நல்லா கிடைக்குது.
பார்ப்போம். இன்னும் தண்ணி குறையணும், குறைஞ்ச உடனே எதிர்பார்ப்போம். நன்றி.